அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட ஸ்டைலில் உளுந்து பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு உளுந்தோட ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது, எனக்குமே அப்படி தான். பட் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உளுந்து போட்டிருக்கேங்கிறத நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு 1/2 கப் உளுந்த ஊற வச்சுட்டு, ஒரு கை ஃபுல்லாக வேர்க்கடலை, 15 முந்திரி, 4 ஏலக்காவை பால் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பாதாமை தோலோட தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது எல்லாமே சோக்காகட்டும். உளுந்து கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இனிப்புக்கு வந்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி இல்லை வெல்லம் கூட சேர்க்கலாம். அதை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து குக் ஆயிருச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்தோட பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த தண்ணி, நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதையுமே வடிகட்டி சேர்த்துட்டு ஒரு கடாயில் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸ் அண்ட் ஏலக்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதோட சேர்த்து 10 to 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான உளுந்து பால் ரெடி ஆயிரும். இதை அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஆற விட்டுட்டு பாலோட சேர்த்தும் சர்வ் பண்ணலாம்.